சந்தேகம் சந்தேகம் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தவங்களுடைய நடத்தையை சந்தேகப்படுறது மட்டும் தவறு கிடையாது. நாம் நம்பிக்கை வைக்கிறவங்க மேலே அவங்க செய்கிற வேலைகளில் சந்தேகப்படுறதுமே கூட மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்வதி தேவிக்கு சிவன் மேலே ஒரு சந்தேகம் வருது. அதனால் கோபப்படுற சிவபெருமான் பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுக்குறாரு. அதை பற்றின கதையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது வித்யா. ஒரு நாள் புனிதமான கைலாச பார்வதத்தில் உலகத்தையே கட்டி காக்கிற சிவனும் பார்வதியும் இடது வலமாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கே மேலும் தேவர்கள், ரிஷிமார்கள், கம்போவர்கள், கணநாதர்கள், சாரணர்கள், சித்தர்கள் அப்படின்னு கைலாசத்திற்கானவங்களும் அங்கே இருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் எந்தெந்த உயிருக்கு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சு அறிஞ்சு உணவளிக்கிறது ஈசனாகிய சிவனுடைய பணிகளில் ஒன்று. அப்படி அன்னைக்கும் பார்வதி தேவி கிட்ட சிவன் சொல்கிறாரு, நான் பூலோகம் சென்று அனைத்து உயிர்களுக்கும் அவைகளின் பிறவி பலனின் படி உணவளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு போகிறாரு. பூலோகத்தில் ஈசன் எறும்பு முதல் யானை வரைக்கும் உருவாகிற திசு முதல் வயிற்றில் இருக்கிற சிசு வரைக்கும் எல்லாவற்றிற்கும் குறைவே இல்லாமல் படியளக்கும் போது அங்கே கைலாசத்தில் இருக்கிற பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் சிவன் மேலே வருது. தினமும் ஈசன் படியளக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரே, அது எப்படி எவருக்கும் தவறாது எப்படி படியளக்க முடியும் அப்படின்னு சிவன் மேலே பார்வதிக்கு சந்தேகம் வருது. ஈசனுடைய வேலை மீது பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனால இதை சோதிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதி தேவி. உடனே தேவலோகத்தில் இருக்க தேவ கட்சரிகளை அழைச்சி, நீங்கள் போயிட்டு ஒரு காஞ்சிராம் கம்பியில் கடையப்பட்ட ஒரு சிறு சிமிழ் ஒன்று செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் மூடுனா காற்று கூட போக முடியாத அளவுக்கு ரொம்பவே துல்லியமான ஒரு காஞ்சிரம் சிமிழை உருவாக்கி பார்வதி தேவி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே தேவி பூலோகத்தில் இருந்து ஒரு சித்தெரும்பு ஒன்றை பிடிச்சி அந்த சிமிழுக்குள்ளே அடைச்சி அதை தன்னோட சேலை முடிப்பில் முடிஞ்சும் வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் சிவபெருமானும் எல்லா உயிர்களுக்கும் படி அளந்துட்டு மீண்டும் கைலாசம் வந்து சேர்றாரு. இறைவனுக்கு அவர் வந்ததும் செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பார்வதி தேவி சிவன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எவ்வாறு அனைத்து உயிர்களுக்கும் படி அளந்தீர்கள்? ஒரு உயிர் கூட விடுபட்டு இருக்காதா அப்படின்னு ஈசன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, ஒவ்வொரு உயிருக்கும் அந்த உயிர் அதோட முற்பிறவியில் செய்த நல்ல கெட்ட காரியங்களின் கணக்குப்படி இந்த பிறவி வழங்கப்பட்டு இருக்கும். அந்த பிறவி பலன்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு நாளும் எவையவை எந்த அளவிற்கு வழங்கப்பட வேண்டும் என கணிக்கப்பட்டு வழங்கப்படும். இந்த கணக்கீட்டில் உணவும் அடங்குவதால் அதில் தவறு நேரக்கூடாது என்று நானே நேரில் சென்று என் கவனத்தில் வைத்து அளித்து வருகிறேன். எனவே தவறவே தவறாது அப்படின்னு சொல்றாரு. உடனே பார்வதி தேவி சொல்றாங்க, ஈசனே, நீங்கள் பூலோகம் சென்ற பிறகு என்னிடம் ஒரு உயிர் அகப்பட்டு கொண்டது. அது ஒருவேளை உணவின்றி உங்களை நம்பி உயிரை கூட விட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க முந்தானை முடிப்பை பிரித்து சிமிழை திறந்து பார்க்குறாங்க. அதிர்ந்து போகிறாங்க பார்வதி தேவி. அங்கே அந்த சித்தெரும்பு வாயில் ஒரு திணை அரிசியை கவ்விக்கிட்டு சிமிழுக்குள்ளே சுற்றி சுற்றி வருது. அதோட இன்னொரு சித்தெரும்பும் துணைக்கு இருந்துச்சான். உடனே பார்வதி தேவி சிவனோட காலில் விழுந்து, சிவனே, தங்களோட பெருமையை நானே மறந்து அறியாது தெரியாது மாபெரும் தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு நடுநடுங்கி பார்வதி தேவி அம்மா ஈசனோட மன்னிப்பு கேட்க, ஈசனோ கண்கள் சிவந்து கடும் கோபம் கொண்டு பார்வதி தேவிக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுக்குறாரு. அந்த சாபம் என்ன அப்படின்னா,
கணவனை சோதிச்சதால காட்டு பேயா நீ போக கடுவது, மண்ணை சோதிச்சதுனால மயான பேயாக நீ போக கடுவது, பேயா பிறந்தாலும் போதாது நீ சுடுகாட்டு பேயாக போக வேண்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை சொல்கிறாரு. இப்படி பல விதமான சாபங்களை கொடுத்த சுவாமி கிட்ட பார்வதி தேவி அழுது புலம்பின மாதிரியே கேட்குறாங்க, ஈசனே இந்த அகோரமான சாபம் எனக்கு எப்போதான் தீரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈசன், நீ பேயாக மயானத்தில் நின்று என்னை நினைத்து மாபெரும் தவம் ஒன்று செய்தால் நான் அங்கு ஒரு ஆண் குழந்தையாக அவதாரம் செய்வேன், நீ அந்த குழந்தைய கையால் தொட்டதும் உன் சாபம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோச்சனமும் தராரு. அந்த குழந்தை தான் சுடலை மாடன். இது ஒரு மிகப்பெரிய கதை. இதை இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சந்தேகம் அப்படின்றது கடவுளுக்கே மிகப்பெரிய கோபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம யாருடைய வேலைகளையும் சந்தேகம் கொள்ள வேண்டாம், யாருடைய மேலையும் தவறு சொல்ல வேண்டாம். அவங்களுடைய வேலை என்னவோ அவங்க அதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதை கேளு மனமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.